FZ வெர்ஷன் 2 என்னுடைய த்ராட்டில் பாடி. இதில் இருக்கிற இந்த ஸ்க்ரூ நமக்கு வரவே வராது. இதனுடைய அந்த ஹீட்டு பட்டு ஹீட் ஆகி அப்படியே அந்த ஸ்க்ரூ டைட்டும் பண்ண முடியாது, லூஸும் பண்ண முடியாது. இல்லை லெஃப்ட் த்ரெட்டாக இருக்கும், டைட் பண்ண லூஸ் ஆகும், லூஸ் பண்ண டைட் ஆகும். இந்த ஸ்க்ரூ எடுக்கிறதுக்கு நான் 2-3 வாட்டி முயற்சி பண்ணேன், முடியல. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ எடுத்துக்குள்ள இமேஜெல்லாம் தரேன். இப்போ உங்களால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அமைப்பில் தான் இருக்குது. காட்டுறேன் பாருங்க. இதோ ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த திருப்புளி இருக்குது பாருங்கள். இந்த திருப்புளியை லேசாக சூடு பண்ணணும். எதில் பண்ணோம்னா இந்த மாதிரி ஹீட் கன்று, இந்த ஹீட் கன்னில் இதில் வச்சு லேசாக இப்படி சூடு பண்ணிவிட்டு, இதில் ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நம்ம திருப்புறதுக்கு. அதில் வைக்காமல் நேர் ஆப்போசிட்டில் வச்சு ஒரு பஞ்ச் கொடுக்கணும். அந்த சூடு பண்ணி இதில் வைக்கணும். வச்சோன்னே ஒரு நம்ம அந்த ஸ்க்ரூ வாட்டத்துக்கு கழட்டுறதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வைக்கணும். அதுக்கு நேராக வைக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் இப்படி வச்சிங்கன்னா ஸ்க்ரூ பஞ்ச் ஆகும். பஞ்ச் ஆனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி வரணும். ஈரப்பதம் பண்ணிடணும் அந்த இடத்த. இதையும் ஈரமாக்கிடணும். ஈரமாக்கிட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதை த்ராட்டில் பாடி கழட்டி தூரம் எடுத்துட்டு தான் கழட்டணும். அதில் இருக்கிற இந்த 2 ஸ்க்ரூவையும் இங்கே தூரம் கழட்டிடணும். ஏன்னா அது இதாக ஆகிடும். அதை கழட்டிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பகுதி இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் லேசாக அந்த ஹீட் கன்னை வச்சு ஹீட் பண்ணுங்கள். லேசாக லைட்டாக சூடு பண்ணிட்டு ரஸ்டிஸ் கிளீனர் அடிச்சிருங்க. WD-40 நீங்கள் ஏதோ உள்ள த்ராட்டில் பாடி கிளீனரோ ஏதோ ஒன்று அடிச்சிருங்க. அடிச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரூவை லேசாக டைட் பண்ணணும். இந்த பக்கம் முதல்ல போடவே கூடாது. நாம் போட்டிருக்க அந்த மரம் போட்டிருக்கோம் பாருங்கள், மரம் போட்ட மாதிரி அமுத்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வச்சு லேசாக இப்படி அசக்கணுன்னா அது லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எளிமையாக இதை கலட்டி மாட்டிக்கலாம். இதுக்கு 4700 வருதாம்மா. கலட்டி மாட்டிட்டு அப்படியே இருங்க. கழட்டி மாட்டிட்டு இந்த கிரீஸ் இருக்குது பாருங்கள். இதோ ஸ்பெஷாலிட்டி லூப்ரிகேஷன் ஏரோசோல்ங்கிறது கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கிரீஸு. இதை போட்டிருக்கு பாருங்க, சிலிக்கான் கிரீஸு. இது நார்மலாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமான இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறது. இந்த கிரீஸ் அந்த ஸ்க்ரூவில் தடவிட்டு அதே மாதிரி உள்பகுதியிலையும் தடவிட்டு போட்டிங்கன்னா இதுக்குள்ளே வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் தண்ணி உள்ளே போகாது. இன்னொன்று எவ்வளோ சூடானாலும் அந்த ஸ்க்ரூ ஒன்றும் ஆகாது. இப்படி நம்ம பண்ணிட்டோன்னா கடைசி சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ மேலே இதை எடுத்து இப்படி வச்சுட்டா அதுக்கப்புறம் மழை தண்ணி கூட படாது. சேறு தண்ணி அடித்தா கூட ஒன்றும் ஆகாது. இது வந்து இந்த கிரீஸோட தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, நீர் புகா தன்மை. அப்புறம் பேட்ரி டெர்மினலுக்கெலாம் இந்த மாதிரி கிரீஸ் தான் வைக்கணும். இது ஒரு நீர் புகா தன்மை உள்ளது, மின்கடத்தி உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். நான் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யூசேஜ் பண்ணும்போது லைஃப் லாங் இன்னும் யாரும் அந்த ஸ்க்ரூ கழட்டி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதனுடைய இமேஜெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி விட்றேன்.